இந்த நாட்கள் பொல்லாதவைகளாய் இருக்கிறது. இந்த கொரோனா நாட்களிலே என்ன எதிர்காலம் எப்படிப்பட்டதாய் இருக்கும் என்று சொல்லி ஒரு நம்பிக்கை இல்லாதவர்களாய் இருக்கிற நாட்களுக்குள்ளாய் நாம் இருக்கின்றோம். I just want to show you from the Bible whether God is in control of all these things and whether God is in control of your life or not. தேவன் இவை எல்லாவற்றிற்கும் மேற்பட்டவராக இவை எல்லாவற்றையும் தன்னுடைய ஆளுகைக்கு உள்ளாய் வைத்திருக்கிறாரா, உங்களுடைய வாழ்க்கையும் தேவனுடைய கரத்திலே இருந்து அவருடைய தேவனுடைய ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறாரா என்று சொல்லி இந்த நாளிலே நாம தியானிக்க இருக்கின்றோம். So that today when the message gets completed, you will be very certain that God is in total control of your life and there is no need for you to fear or be afraid or be anxious about anything. இந்த நாளின் செய்தி முடிவிலே நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்க முடியும். தேவன் இவை எல்லாவற்றின் மீதும் ஆளுகை செய்து அவருடைய நடத்துதலின் படியாய் நடக்கிறபடியால் எனக்கு தைரியம் இருக்கிறது என்று நீங்கள் சொல்ல முடியும். So firstly we are going to talk about the sovereignty of God. தேவனுடைய அனந்த அவருடைய ஆளுகை குறித்து நம்ம அவருடைய மாட்சிமையை குறித்து நம்ம இந்த நாளிலே தியானிக்க இருக்கின்றோம். So when you tell God is sovereign, so that means God is powerful and he will be able to overrule anything that all principles and authorities. God is in total control of everything. தேவன் எல்லா மாட்சிமையும் நிறைந்தவராய் இருக்கிறபடியினாலே எல்லா வல்லமைகள் அதிகாரத்திற்கும் அவர் மேற்பட்டவராய் இருந்து அவைகளின் மீது அவர் ஆளுமை கொண்டவராய் இருக்கிறார் என்பதை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். So now the question is it biblical to say that God is sovereign over everything? இது வேதத்தின் அடிப்படையிலே தேவன் எல்லாவற்றின் மீதே அவர் ஆளுகையும் மாட்சிமை நிறைந்தவராய் இருக்கிறாரா என்று சொல்லி நாம கேள்வி உண்டாகும். So we'll get started with Bible verse Job 42:2. Job says, I know you can do all things and that no purpose of yours can be stopped. யோபு 42 அதிகாரம் 2 வசனத்திலே தேவரீ சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறீர், நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது என்று அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். So it's one of the best verses in the Bible to show that God is sovereign. இதுதான் முக்கியமான ஒரு வேதத்தில் உள்ள ஒரு அருமையான வசனமாய் இருக்கிறது. தேவன் அவர் மாட்சிமை நிறைந்தவராய் மகிமை பொருந்தினவராய் அவர் ஆளுகை செய்து கொண்டே இருக்கிறார் என்று சொல்லுகிறது. Daniel 4:35 states that he does according to his will among the host of heaven and among the inhabitants of the earth. தானியேல் 4:35 சொல்கிறது, பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை எனப்படுகிறார்கள், அவர் தமது சித்தத்தின்படி வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளை எல்லாம் அவர் நடத்துகிறார் என்று அந்த வேத வசனம் சொல்லுகிறது. And none can say to stay his hand or say to him, what have you done or what wrong have you done? அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லையே என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. Isaiah 46:9 and 10 says like this. ஏசாயா 46 அதிகாரம் 9-10 சொல்லுகிறது, For I am God and there is no other God. நானே தேவன், வேறொரு தேவன் இல்லை. I am God and there is none like me. எனக்கு சமானமானவர் ஒருவரும் இல்லை. Then he says in the next verse, which is going to talk about God's goodness. அவருடைய மகிமை நன்மையை குறித்து அங்கே அடுத்த வசனம் சொல்லுகிறது, My counsel shall stand and I will accomplish all my purpose. என்னுடைய ஆலோசனையே நிலை நிற்கும், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்று சொல்லுகிறார். So this shows that there is no purpose of God that can be stopped. தேவனுடைய ஆலோசனை அவருடைய திட்டத்தை ஒன்றாகிலும் தடை செய்ய முடியாது என்பதை அது காண்பிக்கிறதா இருக்கிறது. Ephesians 1:11. எபேசியர் 1:11 சொல்லுகிறது, He does according to the purpose of him who works all things according to the counsel of his will. தேவன் தம்முடைய மகிமை தம்முடைய சித்தத்தின்படியாகவே அவைகளை எல்லாவற்றையும் அவர் தம்முடைய ஆலோசனைப்படி தம்முடைய மகிமைக்கென்று செய்து கொண்டே இருக்கிறார் என்று அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. So these are one of the best verses from the Bible which shows that God is sovereign over everything. இந்த முக்கியமான வார்த்தைகள் என்ன சொல்லுகிறது,
தேவன் எல்லாவற்றின் மீதும் தம்முடைய மாட்சிமையை புரிந்தனவராதை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறதை நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. Let's break it down into smaller things and go into more detail into other events. இந்த காரியத்தை குறித்த தேவனுடைய ஆளுமையை குறித்து நம்ம இந்த நாளிலே பார்க்க இருக்கின்றோம். We'll now talk about random events like just like usual things which we do, whether God is in control or not. தேவன் எல்லாவற்றின் மீது அவர் ஆளுமை கொண்டிருக்கிறாரா என்று சொல்லி எங்கும் அங்குமாய் சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். Proverbs 16:33 says, நீதிமொழிகள் 16:33 சொல்கிறது, the lot is cast into the lap, but its every decision is from the Lord. ஒவ்வொரு மனுஷனுக்கும் சீட்டு மடியிலே போடப்படும், ஆனால் காரிய சித்தியோ கர்த்தரால் தான் வரும் என்று சொல்ல இருக்கிறது. So this is like random as rolling a dice or casting a lot. இப்ப சீட்டு போடுவார்கள் இல்ல, அந்த டைஸ போட்டு அவ்விதமாக குழுக்கள் முறையில போடுகிறது போல சீட்டு போட்டு அங்கே தீர்மானிக்கப்படுகிறது. In childhood days, we would have played the snake and the ladder games, using the dice and all those things we would have played. அந்த பரமபதம் என்று சொல்லுகிற அந்த தாய ஆட்டங்கள்ல எல்லாம் அந்த டைஸ போட்டு விளையாடுவோம் பாத்தீங்களா சிறு பிள்ளையில, அது போல இங்க சீட்டு போடப்படுகிறது. So the Bible says God is in control even to those minute levels, like you roll the dice, the numbers are decided by God. இப்ப அந்த அந்த விளையாட்டுல கூட அந்த நம்ம டைஸ போட்டா கூட அது எத்தனை நம்பர் விழணும்ன்றது கூட அவருடைய கருத்துல தான் இருக்கு. அதன் மூலமா தான் நம்ம என்ன செய்ய முடியும், அதுல ஜெயிக்க முடியும். பாத்தீங்களா, அவ்விதமாக தேவன் ஆளுமை செய்து கொண்டே இருக்கிறார். So now we'll talk about his sovereignty over nature. தேவன் இந்த இயற்கையின் மீது எவ்வளவாய் தன்னுடைய ஆளுமையை வைத்திருக்கிறார், அவருடைய மாட்சிமை எவ்வளவாய் இருக்கிறது என்று சொல்லி பார்க்க போகிறோம். Matthew 8:27 says, what sort of man is this that even the winds and the seas obey him? அந்த இயேசுவை பார்த்த அந்த சீஷர்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு மத்தேயு 8:27 சொல்லுங்க, இந்த மனுஷர் ஆச்சரியப்பட்டு சொன்னார்கள், இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று சொல்லத்தக்கதாக ஆச்சரியப்படத்தக்கதாக இயேசு நடமாடினார். So now when we hear events of tsunami or something coming in the oceans, இங்கே சுனாமிகள் புயல்கள் அந்த கடலிலே உருவாகும் பொழுதெல்லாம் it's still assured that Jesus is in control over all the things. இவை எல்லாவற்றின் மீதும் நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டாகும். தேவன் இவை எல்லாவற்றின் மீதும் அவர் ஆளுமை கொண்டவராய் இருக்கிறார் என்று சொல்லி. If a tsunami has come, that means like Jesus was in control, but he didn't tell no. அங்கே சுனாமி வருகிறதா இருந்தாலும் அவர் அங்கே இல்லை என்று சொல்லி அதை மறுக்காதபடி, நான் எல்லாவற்றிற்கு மேல நான் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறேன் என்று அவர் தேவன் தன்னை விளங்க பண்ணுகிறார். Psalms 135:6 and 7 says, சங்கீதம் 135 6 7 வசனம் சொல்லுகிறது, whatever the Lord pleases he does in heaven and earth and in seas and all the depths. வானங்களிலும் பூமியிலும் சமுத்திரங்களிலும் எல்லா ஆழங்களிலும் கர்த்தர் தமக்கு சித்தமானதை எல்லாம் செய்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. It is God who makes the clouds rise at the end of the earth. அவர் பூமியின் கடையாந்தரத்திலிருந்து மேகங்களை எழும்பி பண்ண வருகிறவரும் அவர் தான் பாருங்க. Who makes lightning for the rain and brings forth wind from his storehouse. அவர் மின்னல்களையும் மழையுடன் உண்டாக்கி காற்றையும் தம்முடைய பண்டசாலையிலிருந்து புறப்பட பண்ணுகிறவரும் அவர் தான் என்று சொல்லுகிறது வேதம். So we'll further go down into more minute details about sparrows. தேவன் இன்னுமாய் எவ்வளவு ஆழமாக அங்க அந்த குருவியை கூட ஆண்டவர் எவ்விதமாய் தன்னுடைய கண்ட்ரோல்ல வைத்திருக்கிறார் என்று பார்க்க போறோம் பாருங்க. Matthew 10:29 says, 10ஆம் அதிகாரம் மத்தேயு 29ஆம் வசனம் சொல்லுகிறது, are not two sparrows sold for a penny, and not one of them will fall to the ground apart from your father. ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவியை விற்கிறார்கள் அல்லவா, ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தம் அல்லாமல் அவைகள் ஒன்றாகிலும் தரையிலே விழாது என்று தேவன் சொல்லுகிறார். எவ்வளவு அழகா சொல்லுகிறார் பாருங்க. So it's just an example which Jesus shows that he is in control of even the insignificant things.
அங்கே முக்கியத்துவம் இல்லாத ஒரு சின்ன குருவி விழுகிறது கூட நம்ம அது ஏதோ விழுந்துச்சுன்னு நினைக்கிறோம் பாருங்க, அதை கூட தேவன் என்னுடைய திட்டத்தின்படிதான் நடத்தி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். Now we'll talk about God's control over nations. தேவன் எவ்விதமாய் தேசங்களின் மீது தன்னுடைய ஆளுமையை வைத்திருக்கிறார். Today with lot of this election results happening in India and in outside India, people tend to get maybe if it's God's will or if it's not God's will, whether God was out of control of that result or not, many questions are coming. இங்கே தேசங்கள் மத்தியிலே அங்கே எலெக்ஷன்ஸ் நடக்கும் பொழுது என்ன செய்யறோம், ஓட்டு போட்டு தேவனுக்கு சித்தமில்லாததெல்லாம் ஆட்கள்லாம் வந்து பதவியில உட்கார்ந்துட்டார்களோ என்று நம்ம நினைக்க தோன்றும். But the Bible says in 2 Chronicles 26, 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல சொல்லுகிறார், you rule over all the kingdoms of the nations. In your hand are power and might, so that none is able to withstand you. எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீரல்லவோ தேவன், தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமமும் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. No nation does anything that God does not purpose. தேவன் அங்கே கட்டளை இடாதிருக்க எந்த தேசங்களும் அசைந்து செயல்படுகிறதில்லை. Psalms 33:10 and 11 says like this: The Lord brings the counsel of the nations to nothing. He frustrates the plans of the people. The counsel of the Lord stands forever. அங்கே சங்கீதம் 33:10 முதல் 11 என்ன சொல்லுது, கர்த்தர் ஜாதிகளின் ஆலோசனையை விருதாவாக்கி, கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்க பண்ணுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. God is not only in control of every event in nation, he is also in control of all the disasters that comes to the nation. தேசங்களின் மீது ராஜ்யங்களின் மீது மாத்திரம் அல்ல, அந்த தேசங்களுக்குள்ளாய் பரவி வருகிற எல்லா கொள்ளை நோய் போன்ற அழிவுகளுக்கும் மேலாகவும் தேவன் தான் அங்கே ஆளுமை செய்து கொண்டிருக்கிறவராய் இருக்கிறார். Amos 3:6 says like this: ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, Is a trumpet blown in a city and the people are not afraid? அங்கே எக்காலம் ஊதப்படும் பொழுது ஜனங்கள் கலக்கமடையாது இருப்பார்களோ என்று சொல்லுகிறார். Does disaster come to a city unless the Lord has done it? தேவனுடைய அவருடைய ஆலோசனை இல்லாம அங்க அழிவு சேதங்கள் உண்டாகுமா என்று கேட்கிறார். Lamentations 3:37 says like this: Who has spoken and it came to pass? யார் அதை சொன்னா இதெல்லாம் அவர் சொல்லாம நடக்குதுன்னு? Unless the Lord has commanded it. தேவன் சொல்லாது காரியங்கள் சம்பவிக்கிறது என்று சொல்லத்தக்கவன் யார் என்று அந்த வேத வசனம் சொல்லுகிறது. So this shows that God is in total control of everything, the nations, the disasters, your random events that you're doing in your home, in everything, we are having a God in total control. தேவன் எல்லாவற்றையும் தன்னுடைய ஆளுகைக்குள்ளாய் வைத்திருக்கிறார். தேசங்களில் நடக்கிறவைகள், மனுமக்களுக்குள்ள நடக்கிறவைகள், குடும்பங்களில வீட்டில நடக்கிற எல்லா காரியங்களிலும் தேவனுடைய ஆளுகைக்கு உட்பட்டதாய் இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். Now we'll see some 3 verses on human decisions. நம்முடைய அநேக நேரங்களில் நாம சில பிளான் திட்டங்களை எல்லாம் போடுறோம் பாத்தீங்களா, அதை குறித்து நம்ம இந்த நாளில பார்க்க போகிறோம். Proverbs 16:1 says, நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, The plans of the heart belong to man, but the answer of the tongue is from the Lord. மனதின் யோசனைகள், நம்ம எத்தனையோ யோசித்து என்ன செய்யறோம், சிந்தித்து இது ஏன் இஷ்டப்படி செய்வேன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அதை சொல்ற. மனதின் யோசனைகள் மனுஷனுடையது, ஆனா நாவின் பிரதித்திரமோ கர்த்தரால் தான் வரும் என்று சொல்லுகிறார். Proverbs 16:9 says, The heart of man plans his way, but the Lord establishes his steps. 9ஆம் வசனம் சொல்லுகிறது, மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும், அது பிளான் பண்ணும். என்ன சொல்ற, அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர், அதை செயல்படுத்துகிறவரோ தேவன் என்று சொல்லுகிறது. Proverbs 19:21 Many are the plans in the mind of man, but the purpose of the Lord will stand. நீதிமொழிகள் 19:21 என்ன சொல்லுகிறது,
மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், நிறைய காரியங்கள் எல்லாம் பிளான் போட்டு வைத்திருப்போம் பாருங்க. ஆனால் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும் என்று வேதம் சொல்லுகிறது. Proverbs 21:1 says, "The king's heart is a stream of water in the hand of Lord. He turns it wherever he will." பாருங்க, ராஜாக்களின் இருதயத்தை குறித்து கூட சொல்லுகிறது. நீதிமொழிகள் 21:1 என்ன சொல்லுது? ராஜாவின் இருதயம் கர்த்தருடைய கையில நீர்க்கால்கள் போல் இருக்கிறது, அதை தேவன் தமது சித்தத்தின்படியே அவர் திருப்புகிறார் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. Genesis 50:20 shows God is in control even over the evil things. பாருங்க, பொல்லாத காரியங்களுக்குள்ளாய் நாட்கள் கடந்து செல்கிறதே. ஆதியாகமம் 50:20 என்ன சொல்கிறது? எல்லாவற்றின் மீது கூட தேவன் அங்கே ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்கிறார். Let's read it. "As for you, Joseph says to his brothers who told him into slavery, you meant evil against me, but God meant it for good." யோசேப்பு தன்னுடைய சகோதரருக்கு அங்கே இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது அதை நன்மையாக அவர் நடத்தி வருகிறார் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை அதை நன்மையாய் முடிய பண்ணினார் என்று அவன் அங்கே சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. So someone might do something with an evil intention to you, but God will work it out for your good. உங்களுக்கு விரோதமாய் அநேகர் ஏதோ ஒரு இக்கட்டுகளிலே உங்களுக்கு சேதங்களை உண்டாக்கத்தக்கதாய் காரியம் நடப்பித்திருக்கலாம், அதையும் தேவன் நன்மையாக மாற்றுகிறவராய் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். Finally, Psalms 115:3 says, "Our God is in heaven, he does all that he pleases." நம்ம சங்கீதம் 115:3 என்ன சொல்லுகிறது? நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமான யாவற்றையும் அவரே செய்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. There are many verses in the Bible from the beginning to the end which shows God is sovereign over all the things that is happening in the world. பாருங்க, தேவன் மாட்சிமை பொருந்தின நபராய் ஆளுகை செய்கிறவராய் இருக்கிறார் என்று வேதத்தின் துவக்கம் முதல் முடிவு வரை அநேக வார்த்தைகள் திடமாய் அதை சாட்சியிட்டு சொல்லுகிறதாய் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். So how God governs his sovereignty? தேவன் எவ்விதமாய் தன்னுடைய மாட்சிமையை அதை அவர் ஆளுகையை அவர் செயல்படுத்துகிறார் என்று நம்ம பார்க்க போகிறோம். First one, it is governed by his wisdom. தேவனுடைய ஞானத்தின்படியாய், தேவனுடைய அனந்த ஞானத்தின்படியாய் இவைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அவர் ஆளுகை செய்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். Romans 11:33 says, ரோமர் 11:33 சொல்கிறது, "Oh, the depth of the riches and wisdom of knowledge of God, how unsearchable are his judgments and how inscrutable his ways." தேவனுடைய அனந்த ஞானங்களை குறித்து சொல்கிறார், ஆச்சரியத்தோடு சொல்கிறார். தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவாயிருக்கிறது. அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகளாயிருக்கிறதா. God never does anything in a meaningless way or just for the sake of doing. ஏதோ ஒரு காரியங்கள் இப்படி அப்படி என்று தானாய் நடக்கிறது என்று சொல்லி தேவனோ திட்டம் இல்லாதபடி எதையும் செய்யாதபடி நம்முடைய ஞானத்தின்படியாய் அவர் எல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. Secondly, his sovereignty is judged by his justice and his mercy. தேவனுடைய இரக்கங்களின்படி, அவருடைய நியாயங்களின்படியாக அந்த அவருடைய மாட்சிமை விளங்குகிறதாய் இருக்கிறது. Isaiah 30:18, "For the Lord is a God of justice, blessed are all those who wait for him." ஏசாயம் 30:18 என்ன சொல்கிறது? ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதியை செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் என்று சொல்லி இருக்கிறது. Romans 9:14 says, "Is there injustice on God's part? By no means." ரோமர் 9:14 சொல்கிறது, ஆதலால் நாம் என்ன சொல்லுவோம்? தேவனிடத்தில் அநீதி உண்டென்று சொல்ல முடியுமா? தேவன் சொல்லக்கூடாதே. தேவன் சகலத்தை அவருடைய நீதியின்படியாய் செய்து கொண்டிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. We know that God never wrongs anyone. All he does is with justice and with mercy. தேவன் ஒன்றையும் தவறாய் எதையும் செய்து விடாதபடி
எல்லாவற்றையும் நீதியும் நியாயமாய் காரியங்களை அவர் நடப்பிக்கிறவராய் இருக்கிறார். No, even our salvation is the plan of God. நம்முடைய ரட்சிப்பு கூட தேவனுடைய திட்டத்தின்படியாக இருக்கிறது. He planned for the salvation of undeserving people like us through the death of His only Son. நம்ம தகுதி இல்லாத நம்மளை கூட தேவன் என்ன செய்தார்? தன்னுடைய ஒரே பேரான குமாரனுடைய மரணத்தின் மூலமாய் ரட்சித்து தன்னோடு ஒப்புரவாக்க தேவன் திட்டம் பண்ணினதாய் இருக்கிறது. So with all these Bible verses, I would like to encourage you. இந்த வார்த்தைகள் மூலமாய் நான் உங்களுக்கு சொல்லி உற்சாகப்படுத்துவது என்னவென்றால், Our God is infinitely good, infinitely wise, and infinitely powerful. அவர் நித்தியமாக முடிவில்லாதவராக அவர் என்ன செய்யறாரு? அவர் நல்லவராக, அவர் நீதி உள்ளவராக அவர் செயல்படுகிறார் என்று நான் அறிந்திருக்க வேண்டும். And He works everything for your own good. All things that are happening in your life is working towards for your good if you are in Christ. நாம் தேவனுக்குள்ளாய் இருப்போம் என்றால் நமக்கென்று சகலமும் அவருடைய தீர்மானத்தின்படி நன்மைக்கு எதுவாகவே நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். So during this corona time over the last 1.5 years, you would have had a very tough time. இந்த கொரோனா நாட்களில் 1.5 வருடமாக நமக்கு அநேக நெருக்கமான பாதைகளுக்குள்ள நம்ம சென்றிருப்போம். Satan would have got the upper hand on your life. பிசாசானவன் நம்ம மீது அவன் என்ன செஞ்சிருப்பான்? நம்மளை கொஞ்சம் ஆட்டி அசைச்சு கொண்டு இருக்கலாம். But I want to show you from the Bible, even in those cases, God reigns over evil. இவைகளின் மத்தியிலும் தேவன் எவ்விதமாய் நம்மை நடத்தி ஆளுகை செய்து வந்தார் என்பதை நம்ம இங்க பார்க்க போகிறோம். John 12:31 says, Satan is the ruler of this world. யோவான் 12ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த உலகத்துக்கு அதிபதி அவன் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. But there are still other Bible verses like Daniel 4:17. தானியேல் 4:17 போன்ற மற்ற வார்த்தைகள் என்ன சொல்லுகிறது? The Most High rules the kingdom of men and gives it to whom He wills. உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்திலே ஆளுகை செய்து அவர் தன்னுடைய சித்தத்தின்படியாய் அவனவனுக்கு கொடுக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. Psalms 33:10-11, which we read just before, shows that the Lord brings the counsel of the nation to nothing and He governs everything. நான் வாசித்தபடி சங்கீதம் 33:10-11 என்ன சொல்றாரு? கர்த்தர் ஜாதிகளின் ஆலோசனையை விருதாவாக்கி ஜனங்களுடைய நினைவுகள் அவமாக்குகிறார். கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாக அவருடைய நினைவுகள் நிற்கிறதா இருக்கிறது என்று நம்ம அங்க பார்க்க முடிகிறது. So yes, Satan is the ruler of this world, but not ultimately. இயேசு கிறிஸ்து காலத்திலே அவன் சொல்லும் பொழுது சொல்றார், இதோ இந்த உலகத்தின் அதிபதி என்று சொன்னாலும் கூட அவன்தான் முற்றிலுமாய் முடிவாக அவனே ஆளுகை செய்கிறவனாய் அங்க வேதம் சொல்லவில்லை. Next one, like even the unclean spirits obey Jesus. அந்த அசுத்த ஆவிகள் அவனுடைய சாத்தானுடைய காரியங்கள் கூட என்ன செய்யறான்? பிசாசானவனும் தேவனுக்கு முன்பாய் நடுங்கி அவருக்கு கீழ்ப்படுகிறத நம்ம பார்க்க முடியும். Although unclean spirits are everywhere in this world doing evil and harmful things, உலகம் முழுவதிலுமாக பிசாசுகள் அங்கே அசுத்த ஆவிகள் அலைந்து தீமையான காரியங்களில் ஈடுபட்டாலும் கூட the good news is Jesus is having all authority on heaven and on earth. நற்செய்தி என்னவென்றால் இயேசு எல்லாவற்றிற்கும் மேலாக வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உள்ளவராய் இருக்கிறார் என்பதுதான். Mark 1:27 says, மார்க் 1:27 சொல்கிறது, He commands even the unclean spirits and they obey Him. அவர் அதிகாரத்தோடு கூட அந்த அசுத்த ஆவிகளுக்கு கட்டளையிட்டார், அவைகள் கீழ்ப்படிந்தது என்று அங்கே பார்க்க முடிகிறது. When Jesus speaks with ultimate authority, the demons obey. இயேசு சகல அதிகாரத்தோடு கூட அவைகளுக்கு கட்டளையிட்டார், அவைகள் கீழ்ப்படிகிறதா இருந்தது. It is not seasonal that sometimes Jesus is authoritative and sometimes devil is authoritative. கொஞ்ச காலம் இயேசு கிட்ட அதிகாரம் இருக்கும், கொஞ்ச காலம் பிசாசு கிட்ட அதிகாரம் இருக்கும் என்பதாய் அல்ல. So in case if you are being stressed by evil spirits, நீங்கள் அவ்விதமான அசுத்த ஆவிகளினாலே நீங்கள் நெருக்கத்திற்குள்ளாய் இருக்கும் பொழுது, the time is going to come when Jesus will say, He will command it,
the unclean spirit to get out of you. அதற்கான நேரம் வரும். அந்த அசுத்தாவிகள் அவைகளை தொந்தரவு செய்யாதபடி அவைகளை அப்புறப்படுத்துவதற்கான நேரம் வருகிறதா இருக்கும். You know, in 1 Peter 8 and 9, it says like this. Satan is described as a roaring lion, prowling and seeking to devour people. 1 பேதுரு 8:9 சொல்றாரு, அவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுத்தி திரிகிறான்னு சொல்லி இருக்கு பாருங்க. The Bible says, resist him firm in your faith, knowing that the same kinds of suffering are being experienced by your brotherhood throughout the world. அங்கே என்ன சொல்லுகிறார்? விசுவாசத்திலே உறுதியாயிருந்தவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். இப்படிப்பட்ட உபத்திரவங்கள் உங்கள் பாடுகள் உங்கள் சகோதரருக்கு மத்தியிலும் நிறைவேறி வருகிறது என்பதை அறிந்திருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். You know, in other words, the jaws of the lion are suffering. பிசாசனுடைய அந்த அவனுடைய கர்ச்சிக்கிற சிங்கம் என்று சொல்லும் பொழுது அதை நம்ம உபத்திரவம் என்று சொல்ல முடியும். You know, the Bible says that, you know, he is like a lion seeking, you know, he is behind everyone, seeking whom he should eat and devour. யாரை விழுங்கலாமோ என்று சொல்லி அவன் வகை தேடுகிற கர்ச்சிக்கிற சிங்கமாய் இருக்கிறான் பாருங்க. It's like the jaws of the lion which are about to bite you. அங்கே ஒரு கர்ச்சிக்கிற சிங்கத்தினுடைய தாடை எவ்விதமாய் கடித்து கொதற வேண்டும் என்று இருக்கிறது போல அவன் செயல்படுகிறதா இருக்கிறது. But the good news is 1 Peter 3:17 says, ஆனால் 1 பேதுரு 3:17 என்ன சொல்கிறதுன்னா, it is better to suffer for doing good if that should be God's will. அது தேவனுக்கு சித்தமாய் இருந்தால் பாட அனுபவிப்பது நன்மை செய்து பாட அனுபவிப்பது சித்தமாய் இருந்தால் அதை நாம் அனுபவிப்பது நல்லது என்று எங்க வேதம் சொல்லுகிறது. It means God wills when the jaws will open and when the jaws will close. அது என்ன சொல்லுகிறார் என்றால், கர்த்தர் அப்படிப்பட்ட அந்த தாடைகளை விரிவுபடுத்தி அந்த கர்ச்சிக்கிற சிங்கத்தின் வாயிலிருந்து நம்மை தப்புவிக்க வல்லவர் என்று சொல்லிக் கொடுக்கிறது. And you know, we have seen that Satan is a murderer from the beginning to the end. அவன் ஆதியிலிருந்து பொல்லாங்கனவன், கொலை செய்கிறவனாய், திருடுகிறவனாய் இருக்கிறான் என்று பிசாசானவனை குறித்து வேதம் சொல்லுகிறது. You know, we get questions raised in our mind like, you know, after the fall of Satan, has he taken away the authority of life and death from God? அவன் விழுந்த பிறகு, மனுஷன் விழுந்த பிறகு அவன் தேவனிடத்திலிருந்து மனிதனிடத்துல கொடுத்த அதிகாரத்தையும் அவன் என்ன செய்தான், தன்னிடம் வல்லமையை உரிந்து கொண்டானோ என்று நம்ம நினைக்க கூடும். But Deuteronomy 32:39 says, ஆனால் உபாகமம் 32:39 சொல்கிறது, see now that even I am he and there is no God besides me. நானே தேவன், அவர் என்னோட வேற தேவன் இல்லை என்பதை இப்பொழுது பாருங்கள் என்று சொல்லுகிறார். I wound and I heal and there is no one that can deliver you out of my hand. நானே கொல்லுகிறேன், நானே உயிர்ப்பிக்கிறேன், நானே காயப்படுத்துகிறேன், நானே சொத்தப்படுத்துகிறேன், என் கைக்கு தப்புவிப்பார் இல்லை என்று தேவன் அங்கே விளம்புகிறதை பார்க்க முடியும். And most famous scriptures, James 4:13-15. அங்கே யாக்கோபு 4:13-15 வரை அது எவ்விதமாய் சொல்லுகிறது, Come now, you who say today or tomorrow we'll go into such a town and spend a time there and trade and make profit. நாம என்ன சொல்லுவோம், இன்றைக்கு நாம என்ன பிளான் போட்டு சொல்லுவோம், நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இன்ன பட்டணத்துக்கு போய் அங்கே ஒரு வருஷம் தங்கியிருந்து வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்று நாம சொல்றோமே, கேளுங்கள் என்று சொல்கிறார். Yet you do not know that what tomorrow will bring. நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதா என்று ஆண்டவர் கேட்கிறார். Your life is like a vapor's mist and you should say, if the Lord wills, we will live. ஜீவன் எப்படிப்பட்டது என்று கொஞ்ச காலம் தோன்று பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல் இருக்கிறது அல்லவா, ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்கள் உயிரோடு இருந்தால் இன்னின்னதை செய்வோம் என்று சொல்ல கடவோம் என்று சொல்லுகிறார். So this shows that, you know, if you had made to the church today, that God willed. இன்றைக்கு நான் இன்னைக்கு போய் ஆலயத்துக்கு போய் ஆராதிக்க போகிறதெல்லாம் நீங்க திட்டம் பண்ணி இருந்தாலும் அதை தேவனை அதை வாய்க்க பண்ணினவராய் செய்து கொண்டிருக்கிறார். You know, God should will for us to take home back safely. நாம் வீட்டிற்கு பத்திரமாய் போய் சேர வேண்டுவதற்கும்
தேவனுடைய திட்டம் தான், அங்கே சித்தம் தான் அதை செய்து முடிக்கிறதா இருக்கிறது. So, yes, Satan is a murderer, but he does not have ultimate authority. அங்கே சாத்தான் அவன் கிரியை நடப்பித்தாலும் கூட அவனிடத்துல முழு அதிகாரம் இல்லாமையாய் இருக்கிறது. And the next one is Satan always needs to ask permission to God before he touches God's people. தேவனுடைய பிள்ளைகளை உங்கள் ஒவ்வொருவரையும் சாத்தான் தொட வேண்டும், தொந்தரவுப்படுத்த வேண்டும் என்றால் அவன் தேவனுடைய அனுமதி இல்லாம அதை செய்ய முடியாது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். So we see in a series of scriptures in Job, யோபு புத்தகத்திலே இவ்விதமான வார்த்தைகளை நம்மால் பார்க்க முடியும். Satan goes and tells God that Job only worships you because he is rich. If Satan wants to take away his camels, donkeys and service, he will curse you. அவன் என்ன சொல்றான் பிசாசிட்ட, யோபு சும்மாவா உம்மை ஆராதித்து கொண்டிருக்கிறான், அவனிடத்துல எனக்கு உரிமை கொடுங்க, அவனுடைய ஆடு மாடுகள் அவனுடைய சொத்துக்களை எல்லாம் நான் புடுங்கட்டும், அப்பொழுது யோபு உம்மை நிந்திக்கானோ பாரும் என்று சொல்லி எனக்கு உரிமை கொடுத்தா நான் காமிக்கிறேன் என்று சொல்லி அவன் அங்கே சேலஞ்ச் பண்ணி தேவனிடத்துல சொல்லி கொண்டிருக்கிறத பார்க்க முடியும். But you see there, God gives him permission but puts a limit. ஆனால் தேவன் ஒவ்வொரு பிசாசனுடைய உரிமை கேட்பதிலும் அவன் ஆண்டவர் சொன்னாரு, நீ இதை நான் உனக்கு அனுமதிக்கிறேன், ஆனால் இதற்கு ஒரு எல்லை தான் உண்டு, இதற்கு தாண்டி நீ செய்யக்கூடாது என்று தேவன் அவனுக்கு ஒரு எல்லை நியமித்து ஒரு பர்மிஷனை கொடுத்ததை நம்ம பார்க்க முடியும். So this shows from the Bible, yes, Satan can harm you, but not without God's will. ஆமா, இது எதை குறிக்கிறதுனால் பிசாசுக்கு உங்களை தொந்தரப்படுத்துறதுக்கு அனுமதி கிடைக்கும், ஆனா தேவன் அனுமதிக்காம அது அங்கே அவனுக்கு உரிமை, தேவனுடைய பிள்ளைகளை அவனை தொட முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். So we see in Luke chapter, Jesus is sovereign over Satan's schemes. சாத்தான் இடத்துல மேல தேவன் அதிகாரம் வைத்திருக்கிறார் என்பதை அங்க காண்பிக்கிறதா இருக்கிறது. The Bible says Satan is a great temper. அவன் நம்மை சோதித்து நம்ம என்ன செய்யறான், நம்மளை எவ்விதமாவது அதை சோதனைக்குள்ள நம்மளை நடத்துகிறவனா அவன் இருக்கான் பாருங்க. He'll try to tempt you in the church, outside the church, because he is a great, he wants you, his main goal is he wants you to sin. அவன் நம்மை பாவத்துக்கு உட்படுத்தும்படி எப்படியாகிலும் நம்மளை என்ன செய்யறான், இச்சை ரோகங்களுக்கு சோதனைக்கு உட்படுத்தும்படி அவன் பிளான் பண்ணி கொண்டு இருக்கிறான் பாருங்க. Satan was the master plan behind the 3 denials of Peter. அங்கே பேதுரு 3 முறை தேவனை மறுதலிக்கிறதுக்கு முக்கிய காரணம் அவன் பிசாசு அங்கே செயல்பட்டு திட்டம் பண்ணி செய்து கொண்டிருந்ததை நம்ம பார்க்க முடியும். But we also see someone else was behind that. ஆனால் அதற்கு மேலாக இன்னொருவர் அங்கே பின்னாய் நின்று கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். Luke 22:31 and 32 says like this: Simon, Simon, behold, Satan demanded to have you that he would swift you like wheat. சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உன்னை புடமிடுகிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். So it's like Satan, in case of Job, how we did, now he is doing for Peter. அங்கே எவ்விதமா யோபுவை புடைத்து எடுத்தது போல இங்கே பேதுருவையும் சுலகினால் புடைப்பது போல தேவனிடத்துல அவன் உரிமை பெற்று அனுமதியோடு வந்து நிற்கிறதை பார்க்க முடியும். So we see that Satan wants Peter to go through some fear. அங்கே அவன் பேதுருவுக்குள்ளாய் ஒரு பயத்தையும் ஒரு நடுக்கத்தை, ஜீவனத்தின் பயத்தை கொடுத்து அவ்விதமாய் செயல்பட்டான் பாருங்க. Say if you are having a filter, Satan want to crush Peter so that the faith stays here, so faithless Peter comes out. இப்போ ஒரு வடிகட்டி இருந்ததுன்னா அதன் மீதாக பேதுரு போட்டு நசுக்கி அங்கே விழிந்தெடுக்கிற விதமாக அதை செயல்படுகிறதா இருந்தது. But Jesus continues in verse 32. அங்கே 32ஆம் வசனத்துல அங்கே இயேசு என்ன சொல்லி கொடுக்கிறார்? But I have prayed for you that your faith may not fail. இந்த சோதனை மத்தியில் ஆண்டவர் சொல்றார், நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன் என்று சொல்கிறார். And listen carefully here, Jesus telling, and when you have turned again, strengthen your brothers. ஆகவே இங்க இயேசு சொல்லுகிறத பார்க்க முடியும், நீ பலப்பட்ட பின்பு
நீ உன் சகோதரரை போய் பலப்படுத்து என்று சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடியும். The Bible doesn't say, if you turn again, I hope you will be a strengthener. So this shows that, Jesus has already decided that, Peter will overcome this and he will strengthen his brothers. இது எதை குறிக்கிறது என்றால், விழுந்த பேதுரு பலனடைந்து எழும்பி வந்து தன்னுடைய சகோதரர்களை எல்லாம் அவன் பலப்படுத்த ஆயத்தமா தேவனால் அதை அவன் செய்கிறான் என்பதை நம்ம பார்க்க முடியும். And in Corinthians 4:4, 2 Corinthians 4:4, we see that Satan is a great blinder. 2 கொரிந்தியர் 4:4 அங்கே அவன் குருட்டாட்டத்தை கொடுக்கிற பிசாசானவன் நம்ம பார்க்க முடியும் பாருங்க. The God of this world has blinded the minds of the unbelievers. அவன் இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் என்ன செய்யறான், அவர்களுடைய மனதை குருட்டாக்கினான் என்று சொல்லி இருக்கிறது. No, Satan is a great blinder. His main aim is to keep us blind from the spiritual truth. அந்த ஆவிக்குரிய சத்தியங்களை நிதானித்து புரிந்து கொள்ளாதபடி ஒரு குருட்டாட்டத்திற்குள்ள வைக்கும்படி அங்கே பிசாசான இப்பிரபஞ்சத்தின் தேவனாய் அவன் அங்கே செயல்படுகிறதை நம்ம பார்க்க முடியும். The question here is he ultimately powerful in blinding, or does God has the final say? இங்கே பிசாசு தான் இப்படி குருடாக்கி விட்டானே, அவன் தான் எல்லாவற்றிற்கும் முடிவா என்று அதற்கு மேலே ஆண்டவர் என்ன செய்ய முடியும் என்று நம்ம இங்க பார்க்க முடியும். 2 Corinthians 4:6 says like this: God who said, let light shine out of darkness, has shone in our hearts to give the light of the knowledge of the glory of God in the face of Jesus Christ. இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணின தேவன் கிறிஸ்து இயேசுவின் முகத்தில் உள்ள தம்முடைய மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார் என்று அங்கே எழுதியிருக்கிறது. So if God decides to save any person, no devil can stop him. தேவன் ஒரு மனுஷனை அவர் ஆசீர்வதிக்க அவனுக்கு நன்மை செய்ய தீர்மானிக்கும் பொழுது அதை தடை செய்ய ஒருவனாலும் பிசாசானாலும் அது முடியாத காரியமாய் இருக்கிறது. So throughout the Bible we say that, we see that, Satan, yes, he is evil, he is harmful, but God is an ultimate control over him. வேதம் முழுவதிலும் நம்ம பார்க்க முடியும், பிசாசானவன் அவன் பொல்லாங்கன், அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அவற்றிற்கு மேலாக தேவன் ஆளுகை செய்கிறவராயிருக்கிறார். Finally, I want to show you from the Bible how God uses Satan to destroy the purposes of Satan. இங்கே கடைசியாக எவ்விதமாய் பிசாசின் மூலமாகவே அவன் வெட்டின குழியிலே விழ பண்ணி ஜெயத்தை தேவன் எடுக்கிறார் என்று இங்க நம்ம பார்க்க முடியும். We are going to meditate on 2 Corinthians 12:7-10. இங்க 2 கொரிந்தியர் 12:7-19 எவ்விதமாய் தேவன் அவன் வெட்டின குழியில அவனையே விழ வைக்கிறாரு, பிசாசை அவனுடைய தந்திரத்தினாலே அழிக்கிறார் என்று சொல்லி பார்க்க முடியும். அதை எவ்விதமாய் தேவன் செய்கிறார் என்று இங்கே பார்க்க முடியும் பாருங்க. So let's think together for a few minutes about the experience and the life of Paul apostle. அங்கே அப்போஸ்தலர்கள் வாழ்க்கையிலே எவ்விதமாக தேவன் அதை நடப்பித்து காண்பித்தார் என்று நம்ம பார்க்க முடியும். So Paul's body, and Paul was made as a open spectacle for those in the heavenly places with the surpassing greatness revelations and all the thorns and all that Paul has gone through. பாருங்க, பவுலுக்கு எத்தனையோ பாடுகள் நெருக்கங்கள் மத்தியிலே அவனை குறித்து பரலோகமும் உற்று பார்க்கத்தக்கதாக அவன் எத்தனையோ பாடுகள் நெருக்கங்கள் முள்ளுகளுக்குள்ளாக அவன் ஓட்டத்தை ஓடியதை நம்ம பார்க்க முடிகிறது. Let's see how his life applies to us in our run, in our spiritual run. எவ்விதமாய் பவுல் அவ்விதமாய் பாடுகள் நெருக்கங்கள் முள்ளுகளுக்குள்ளாய் கடந்து சென்றது போல நம்முடைய வாழ்க்கையிலும் நெருக்கங்கள் மத்தியில நாம கடந்து செல்கிறோமே, அதை ஒப்பிட்டு நம்ம பார்க்க முடியும். So 2 Corinthians 12:7 says, to keep me from being conceited because of the surpassing greatness of the revelation. அந்த 2 கொரிந்தியர் 12:7 என்ன சொல்கிறது, அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளின் மேன்மை குறித்து நான் என்னை உயர்த்தாதபடிக்கு. So now here is the situation. இங்கேதான் சூழ்நிலையை பாருங்க. So God has granted to Paul extraordinary revelations.
பவுலுக்கு தேவன் மகிமையான வெளிப்பாடுகளை அவனுக்கு கொடுத்திருந்தார். with the extraordinary revelation of himself in heaven. அங்கே பரலோகத்திற்குரிய மகிமையெல்லாம் தன்னை குறித்து மகிமை பரலோகத்தின் காரியங்களை குறித்த கூட மகிமையை அவனுக்கு தேவன் வெளிப்படுத்தி இருந்தார். Few verses before we can see that Paul was caught up into paradise and he heard things that cannot be told and man may not utter. அங்கே அவன் சொல்லுகிறான், சில வார்த்தைகளுக்கு முன்பா அந்த வேத பகுதியில நம்ம பார்க்க முடியும். பவுல் சொல்லுகிறான், அவன் தன் மனிதனால கிரகிக்க கூடாத அந்த அந்த பரலோகத்தின் மகிமைக்குள்ளாய் அவன் கடந்து சென்று அவன் கண்டவர்களை குறித்து அங்கே அவன் சொல்லிக் கொண்டே இருக்கிறான். So the situation is God has caught Paul into paradise. தேவன் அவனை பரத்துக்குள்ளாய் அவனை எடுத்து மூன்றாம் வானம் வரை அவன் கடந்து சென்று சொல்ல வாயினாலே உச்சரித்து சொல்லக்கூடாத மகிமைக்குள்ளாய் நான் கண்டு அதை அனுபவித்து ருசித்து வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறான். And he has revealed to Paul glorious and wonderful things that human words cannot explain. அங்கே மனிதனால் சொல்லிக் கொடுக்க விவரிக்க முடியாத அளவுக்கு பவுல் அவ்வளவு உன்னதங்களை மூன்றாம் வானத்து காரியங்களையும் அவன் கண்டு அங்கே அதை அவன் சொல்ல முடியாதவனாய் அங்கே அந்த மகிமை கண்டவனாய் அங்கே இருக்கிற மேன்மையை பார்க்க முடியும். It is such a great privilege. அது மிகவும் அவ்வளவு பெரிய பாக்கியமா இருந்தது. So now the situation is God gave Paul this privilege knowing that he is putting Paul's life at risk. இந்த மகிமையை பெற்ற இந்த பவுலை அவன் இவ்வளவு மகிமையை பெற்றிருந்தாலும் அந்த மகிமை பெற்ற அந்த மகிமையின் பாத்திரம் அங்கே ஒரு சோதனைக்கு நெருக்கங்களுக்குள் ஒரு உபத்திரவ பாடுகளுக்கு வழியாய் அது கடந்து செல்ல வேண்டிய பாத்திரமாய் இருந்தது பவுல். He was putting Paul's life at risk. There were two risks. One is the pride, that is conceit. It can make Paul proud and it can make Paul that he is everything. Like there are two dangers in that. பவுலுக்கு இந்த மேன்மை பெற்ற பவுலுக்கு இரண்டு பெரிய சோதனைகள் இருந்தது. அவன் தன்னை குறித்து என்ன செஞ்சிருக்கலாம், மேன்மை பாராட்டி அவன் விழுந்து போகவும் செய்திருக்கலாம். அது போல அவனை பின்னாலக இரண்டு சோதனைகள் அவனுக்கு பின்னாய் தொடர்ந்திருந்த அந்த மகிமையின் பாத்திரத்தின் பின்பாக இரண்டு சோதனை காத்து கொண்டே இருந்தது பாருங்க அவன் லைஃப்ல. So we may think that when we go to heaven, when we see God, it should make us humble. நாம் நினைக்கலாம் நம்ம தேவனிடத்துல பரலோகத்துக்கு போகும்போது அங்கே நம்ம தாழ்த்தி நம்ம அங்க நம்மளை எடை போட வேண்டி இருக்குமோ என்று சொல்லி நம்ம நினைக்கலாம். So there are two things that Paul is it is quite difficult for us to understand. One is we may think that when Paul has gone to heaven, it should have make him more humble because he will get more of Jesus. பவுலோட இதுல இப்போ கர்த்தர் நிறைய பாலுக்கு இப்போ நிறைய வெளிப்பாடுகள் நிறைய கொடுத்திருக்காரு. ஸோ இப்போ காட் அவ்வளவு கொடுத்திருக்காரு. பட் காடுக்கு தெரியுது பவுலோட லைஃப் இந்த வெளிப்பாடுகள்னால இட் கேன் பி ரிஸ்க். ஐ எம் புட்டிங் ஹிஸ் லைஃப் அட் ரிஸ்க். அது அந்த வெளிப்பாடுகள் பவுலுக்கு ஆபத்தா மாறலாம். காட் நோஸ் தட். அந்த வெளிப்பாடுகள் பவுலுக்கு ஆபத்தா மாறலாம். பிகாஸ் அது அவனுக்கு மேட்டிமையையும் பெருமையும் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. So now that's the situation is பவுலுக்கு இப்ப நிறைய வெளிப்பாடுகள் கர்த்தர் கொடுத்திருக்காரு. ரொம்ப யோசிக்க முடியாத நினைச்சு பார்க்க முடியாத வெளிப்பாடுகள் கர்த்தர் கொடுத்திருக்காரு. அதே சமயம் கர்த்தருக்கு தெரியும் பவுலோட வாழ்க்கை இட் இஸ் அட் பவுல் ஆபத்துக்கு நேராக கடந்து போகிறதையும் தேவனுக்கு தெரிந்திருந்தது. பிகாஸ் ரெண்டு விஷயம். ஒண்ணு மேட்டிமை பவுல மேற்கொள்ள நிறைய வாய்ப்பு இருக்குது. 2 Corinthians 12:7 says, 2 கொரிந்தியர் 12:7 சொல்லுகிறது, a thorn was given to me in the flesh, a messenger of Satan to keep me from being conceited. நான் என்னை உயர்த்தாதபடிக்கு அது என்னை கூட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. So the question here is, who gave Paul that thorn? அந்த கேள்வி என்னவென்றால் அந்த முள்ளை பவுலுக்கு கொடுத்தவன் யார்? So we get the answer from the Bible because of what is the purpose of that thorn. அந்த முள்ளு கொடுக்கப்பட்டதின் நோக்கம் என்ன என்பதை நீங்க புரிய வேண்டும். So the thorn was given so that Paul will not get into pride.
அந்த முள் எதற்காய் கொடுக்கப்பட்டதென்றால் பவுலுடைய இருதயம் மேட்டிமை ஆகிவிடக் கூடாது என்று சொல்லி பவுலுக்கு சரீரத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டதாயிருந்தது. So from the purpose of why the thorn was given, we know that it was given by God. மேட்டிமையாய் அவன் விழுந்து போகாதபடிக்கு தேவனே அந்த முள்ளை அனுமதித்திருந்தார். So that's what it says in the Bible. A thorn was given to me in the flesh, a messenger of Satan to harass me. அதைத்தான் சொல்லி இருக்கிறது, இந்த முள் என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது என்று அங்கே சொல்லுகிறான். So God could have dealt with Paul in two different ways. தேவன் பவுலோடு கூட இரண்டு விதமாக இடைப்பட்டு இருக்கலாம். One is, don't give him any revelation. அவனுக்கு அவிதமான வெளிப்பாடுகளை கொடுக்காமல் இருந்திருக்கலாம். Second one is, give him the revelation plus pain. இரண்டாவது, அவனுக்கு அந்த வெளிப்பாடை கொடுத்து விட்டு அதோடு கூட அந்த முள்ளையும் கொடுத்திருக்கலாம். So from this we see that how God uses Satan to destroy the purposes of Satan. இவ்விதமாக இந்த காரியத்திலிருந்து நம்ம எதை கற்றுக்கொள்ள முடியும் என்றால், எவ்விதமாய் பிசாசினுடைய தந்திரத்தினாலே பிசாசை இப்படி விழ பண்ணுகிறார் என்பதை நம்ம அங்க பார்க்க முடியும். He did it with Job, he did it with Judas, he will do with you and me. எவ்விதமாக அவன் பிசாசானவன் யோபுவோடு கூட யூதாசோடு கூட செயல்பட்டானோ அவ்விதமாக உங்களையும் என்னையும் கூட அவன் உபயோகப்படுத்த முடியும். So Luke 22, we'll see how God dealt with Judas. அங்கே லூக்கா 22 அங்கே யூதாசோடு கூட தேவன் எவ்விதமாக அங்கே செயல்பட்டார் என்று சொல்லி. So what happened when Satan entered into Judas? அங்கே பிசாசானவன் யூதாசுக்குள்ளாய் நுழைந்த போது என்ன நடந்தது? Judas handed Jesus over to be crucified. இயேசு கிறிஸ்துவை அவன் காட்டி கொடுத்தவனாய் அவரை பிடித்து கொடுக்கத்தக்கவனாய் அவன் செயல்பட்டான். What happened when Jesus was crucified? இயேசு அங்கே சிலுவிலே அங்கே மரிக்கும் பொழுது என்ன நடந்தது? Colossians 2:15. கொலோசையர் 2:15 சொல்லுகிறது, He disarmed the satanic rulers and authorities and put them to open shame by triumphing over them. அவனுடைய எல்லா சத்துருக்களுடைய எல்லா வல்லமைகளையும் அதிகாரங்களை அவர் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவனை அவமாக்கி போட்டார் என்று அங்கே நம்ம பார்க்க முடியும். You know, the death of Jesus removed Satan from all the weapons he had against the warfare against God's people. தேவனுடைய ஜனங்களுக்கு எதிராக சாத்தான் வைத்திருக்கிற எல்லா திட்டங்கள் பிளானுக்கு அதிகாரங்களை எல்லாம் இயேசு தம்முடைய மரணத்தினாலே அவனிடத்தில் இருக்கிற எல்லா வல்லமைகளையும் உரிந்து கொண்டார் என்று நாம பார்க்க முடியும். It stripped him of the one main weapon which Satan uses against God's people, that is unforgiven sin. பிசாசானவன் நினைக்கிறான், எப்பொழுதும் தேவ ஜனங்களை குறித்து அவன் குற்றம் சாட்டுகிறவன் என்று அங்க வேதம் சொல்லுகிறது. தேவனிடத்துல போய் கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்தது மூலம் அந்த அந்த இதை சேட்டன் கிட்ட இருந்து he removed it. அவ்விதமான அந்த குற்றம் சாட்ட முடியாதபடி அவனிடத்துல இருக்கிற எல்லா அதிகாரத்தையும் அவனிடத்துல இருந்து தேவன் கிறிஸ்து சிலுவையிலே உரிந்து கொண்டு அவனை அவமானமாக்கினார் என்று அங்க பார்க்க முடியும். So when Satan entered into Judas, he signed his own death warrant. அங்கே யூதாசுக்குள்ளாய் பிசாசு வந்த பொழுது அவன் நினைச்சான் தன்னுடைய மரணத்துக்கான காரியத்துல அவன் நினைச்சான் உடன்படிக்கைக்குள்ள அங்க கடந்து சென்றதை பார்க்க முடியும். The suicide of Judas is the symbolic of suicide of Satan. அங்கே பிசாஸ் எவ்விதமாய் யூதாஸ் தன்னை தானே நாண்டு கொண்டு செத்தானோ அது யாரை குறிக்கிறது என்றால் பிசாசு தான் வெட்டின குழியிலே தானே விழுகிறதற்கு ஒப்பாக அது காண்பிக்கப்பட்டு இருக்கிறது. So now there are two things, shame Satan and humble Paul. ரெண்டு காரியம், ஒன்று பிசாசை அழிப்பது, இரண்டாவது பவுல் பெருமை மேட்டிமைக்குள்ள விழாதிருக்கும்படியாக அந்த முள் கொடுக்கப்பட்டது. Verse 8 says, 3 times I pleaded with the Lord that it should leave me. அந்த 8ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் 3 முறை இந்த முள் என்னை விட்டு நீங்கும்படி ஆண்டவரிடத்துல கேட்டுக்கொண்டேன். First time the answer came no. ஆண்டவர் சொன்னார் இல்லை, அங்கே பதில் வரவில்லை, இல்லை என்று சொன்னார். Second time also it was no. Third time also it was no. அங்கே இல்லை இல்லை இது அகற்றப்படாது என்று சொன்னார். The reason why Jesus said as no is in the 9th verse. அங்கே ஏன் அவிதமாய் தேவன் தடை பண்ணி அந்த முள்ளை எடுத்து போடாம இருந்தேன்
இருக்கிறேன் என்று அங்க 9ஆம் வசனம் சொல்லுகிறது. My grace is sufficient for you, for my power is made perfect in weakness. உன்னுடைய பலவீனத்துல என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கத்தக்கதாக என்னுடைய கிருபை உனக்கு போதுமானதாய் அங்கே இருக்கிறது என்று காண்பிக்கும்படியாகவே அதை அனுமதித்திருக்கிறார் என்று அங்கு வேதம் சொல்லுகிறது. In other words, Jesus says to Paul, this thorn is going to make you weaker day by day in such a way that if you have any power, it will be the power of mine. அங்கே இந்த முள்ளானது உன்னை அனுதினமும் சிறைப்படுத்தி பலவீனனுக்குள்ளாய் போக பண்ணும். அது எவ்விதமா அது நடத்தும் என்றால் என்னுடைய பலன் உன் மேல தங்கி இருக்கத்தக்கதாக அது ஏதுவாய் இருக்கும் என்று அங்கே சொல்லுகிறார். So there are three things that has happened with this thorn. இந்த முள் அனுமதிக்கப்பட்டதின் நோக்கம் 3 காரியங்கள் நடக்கிறது. Keeping Paul from being pride. அங்கே பவுல் மேட்டிமைக்குள்ளே போகாதபடி அந்த முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Second is to shame Satan and to defeat his purpose. சாத்தானை அவன் தோண்டின குழியில அவனே தள்ளி அவனே விழ பண்ணி அவனை வெட்கப்படுத்தி ஜெயிக்கத்தக்கதாக அந்த முள் கொடுக்கப்பட்டது. Third one, perfecting the manifestation of God's grace in Christ. மூன்றாவதாக தேவனுடைய கிருபை நம்மேல் விளங்க பண்ணத்தக்கதாக அதை தேவன் கொடுத்து அனுமதித்திருந்தார் என்று நம்ம பார்க்க முடிகிறது. So now Paul understands this. இதைத்தான் பவுல் புரிந்து கொண்டவராய் சொல்கிறார். And he is responding in verses 9 and 10. 9-10 அதை சொல்கிறார். பவுல் அதை உணர்ந்து கொண்டு என்ன சொல்றார் பாருங்க. Therefore I will boast all the more gladly of my weakness, so that the power of Christ may rest upon me. ஆகவே பவுல் என்ன சொல்கிறார், என் பலவீனங்கள் குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். For the sake of Christ I am content with weaknesses, insults, hardships, persecutions and calamities, for when I am weak then I am strong. அந்தபடியே நான் பலவீனனாய் இருக்கும் போது பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன் என்று பவுல் சொல்லி வெற்றிகரமாய் சொல்லுகிறார். So this is what we learn from that verses 7 to 10. இவ்விதமாக 7-10 வரை இந்த காரியத்தை தான் நம்ம கற்றுக்கொள்கிறோம். So in case if the Lord delays his coming and we have another 20 years to live, கர்த்தருக்கு சித்தமாயி கர்த்தர் இன்னும் ஒரு 20 வருஷம் கழிச்சு தான் வருகிறார் என்று வைத்துக் கொள்வோம். And if you want greater revelations in the word of God, நீங்கள் தேவனுடைய வெளிப்பாடுகளை வேதத்தின் சத்தியத்தின் ஆழங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் you must be very certain that God will give you revelation plus he'll give a thorn. அங்கே நீங்க புரிந்து கொள்ள வேண்டும், தேவன் வெளிப்பாடுகள் எல்லாவற்றும் மேன்மைகளை கொடுத்திருந்தாலும் கூட அங்கு முள்ளும் கொடுக்கப்படுகிறது, அதுவும் நன்மைக்கு ஏதுவாய் கொடுக்கப்படுகிறது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். So now the question for us is this one. நம்முடைய கேள்வி என்னவென்றால், how will we respond if God gives us a revelation plus a thorn? இவ்விதமாக தேவன் வெளிப்பாடான மேன்மையான காரியங்களையும் இன்னொரு பக்கம் நமக்கு பாடுகளாகிய முள்ளையும் கொடுத்திருக்கும் பொழுது நம்ம எவ்விதமாக செயல்பட வேண்டும்? Will we be like the world, murmuring and talking bad about God, or will we be like Paul? நாம் தேவனை குறித்து முறுமுறுக்கிறவர்களாக நாம செயல்படுகிறோமா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். I will read it again. I will boast most gladly of my weakness, so that the power of Christ may come upon me. மறுபடியும் வாசிக்கிறேன். தேவனுடைய பலன் என் மீது இருக்கும்படி நான் நினைச்சேன், என்னுடைய பலவீனங்களை குறித்தும் நான் மேன்மை பாராட்டுவேன். கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி நான் மேன்மை பாராட்டுவேன் என்று சொல்கிறார். And in a few years, you may come to know that God has not given you one thorn, but a crown of thorns. இன்னும் கொஞ்ச காலத்துக்குள்ளாய் நீங்க புரிந்து கொள்வீங்க, ஒரு முள்ள கொடுக்கல, ஏகப்பட்ட முள்ளுகள் நமக்கு கொடுத்திருக்கிறதே நம்ம பார்க்க முடியும். But that is all is for your protection, and God is molding you towards eternity. அங்கே இவைகள் எல்லாம் நித்தியமான ஆசீர்வாதத்திற்குள்ளாய் நாம் கடந்து செல்லும்போது ஒரு ஆசீர்வாதம் நன்மைக்கென்றே இவைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறதை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். Though you cannot understand
much now, many of us may not be very much matured like Paul to understand it. நாம பவுல போல நாம் என்ன செய்யணும்னா நம்மளால கிரகித்து கொள்ள முடியாமல் இருந்தாலும் கூட இவைகள் எல்லாம் நன்மைக்காய் நடைபெறுகிறது. Yeah, so I want to encourage you telling that, all the things, if you are in Christ, all the things that are happening in your life is under God's control. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு அவரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடைபெறுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. He is working everything for your good towards eternity. அவர் நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக இவைகள் எல்லாம் நன்மைக்காக அவர் நம்மிடத்திலே நடப்பித்துக் கொண்டு இருக்கிறார். So that when we go and stand before him, Christ will be honored in your body. நாம் தேவனுடைய சமூகத்திலே நாம் கடந்து செல்லும் பொழுது தேவன் நம்மிலே மகிமைப்படத்தக்கதாய் அந்த காரியங்கள் வெளிப்படுகிறதாய் இருக்கும்.